வணக்கம். விருதுநகர் மாவட்ட கறிக்கோழி வளர்ப்பு பண்ணையாளர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் செல்லப்பன் பேசுகிறேன். விருதுநகர் மாவட்டத்தில் சுமார் 400க்கும் மேற்பட்ட கோழி வளர்ப்பு பண்ணையாளர்கள் இருக்கோம். கம்பெனியின் ஒப்பந்த அடிப்படையில் நாங்கள் கோழி குஞ்சுகளை வளர்த்து கோழியாக மாற்றி கொடுத்து கொண்டிருக்கிறோம். 2013-14 காலகட்டத்தில் குறைந்தபட்ச வளர்ப்பு கோழி எங்களுக்கு கம்பெனியாளர்கள் ₹3.50 கொடுத்திருந்தார்கள். தற்சமயம் விலைவாசி கடும் விலை உயர்வு இருப்பதன் காரணத்தினால் பண்ணை நடத்துவதை மிகவும் சிரமப்பட்டு இருக்கிறார்கள் பண்ணையாளர்கள். எனவே வருடத்திற்கு குறைந்தபட்சம் ₹1 ஊதிய உயர்வு கொடுத்திருந்தாலும் எங்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் ₹10.50 கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் இன்னும் எல்லா கம்பெனிகளுமே குறைந்தபட்சம் 3.50 அடிப்படை கொடுத்து கொண்டு வருகிறார்கள். இதனால் நாங்கள் வங்கியில் வாங்கிய கடன் தொகை கூட கட்ட முடியாமல் வாரா கடனுக்கு சென்றுவிட்ட காரணத்தினாலும் பண்ணையாளர்களை வங்கியாளர்கள் நெருக்கடி கொடுக்கிறார்கள், வங்கி கடனை கட்ட சொல்லி. இதனால் பண்ணையாளர் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளோம். எனவே தென்மண்டல ஒருங்கிணைப்பு குழு சார்பாக 7 மாவட்டங்கள் மூலம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு சம்பந்தப்பட்ட அனைத்து கம்பெனிகளுக்கும் கடிதம் வாயிலாக எங்களுடைய கோரிக்கைகளை கொடுத்துள்ளோம். அதன்படி தீர்மான நகல்படி இன்றைய காலகட்டத்தில் இன்று நாங்கள் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் 7 தாலுகா பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் முன்னிலையில் 2 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஒன்று, இன்று முதல் அதாவது 25/10/20 முதல் கோழி குஞ்சுகளை இறக்குமதி செய்யக்கூடாது என்றும், நவம்பர் 1 முதல் கோழிகளை ஏற்றுமதி செய்வதற்கு முன்பு குறைந்தபட்சம் 12 to 15 கிலோவிற்கு கொடுத்துவிட்டு ஏற்றுக்கொள்ளும்படியும் நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம். இதற்கு பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கம்பெனி நிர்வாகமும் எங்களுக்கு அரசு நிர்வாகமும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து உதவும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இதனால் பெரிதும் பாதிக்கப்படும் பொதுமக்களுக்கு நாங்கள் மிகுந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சூழ்நிலைக்கு கம்பெனி நிர்வாகம் எங்களை தள்ளப்பட்டிருக்கிறது. நாங்கள் விரும்பி இந்த செயலுக்கு செல்லவில்லை. எனவே மாவட்ட நிர்வாகமும் கம்பெனி நிர்வாகமும் எங்களது நியாயமான கோரிக்கையை செய்சாய்த்து எங்களது வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக் கொடுக்கும்படி விருதுநகர் மாவட்ட கறிக்கோழி பணிசங்க சார்பாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.